யாருப்பா அது? இது ஒரு கிரைம் கதை. பிரபல சினிமா தயாரிப்பாளர் சின்னான் குத்தி கொலை. தினசரிகளை புரட்டிய சினிமா வட்டாரமே அதிர்ந்தது. ரொம்ப தங்கமான ஆள். முதல் படத்துலேயே சூப்பர் டூப்பர் கொடுத்து பணத்தை 1க்கு 10 அள்ளி குறுகிய காலத்திலேயே பெரிய தயாரிப்பாளராக வந்தவர். அவருக்கு எதிரி நினச்சி கூட பார்க்க முடியலப்போ. கொலை செய்தவன் யாராக இருக்கும்? ஊட்டியில் படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருந்த பேர் சொல்லும் பெரிய இயக்குநர்களில் ஒருவரான கணேஷ் படப்பிடிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கேட்டான். இப்போது இந்த தொழிலில் ரவுடிங்க நுழைஞ்சிட்டாங்க சார். அன்னைக்கு பெங்களூரில் ஒரு ஒளிப்பதிவாளர் கொலை, நேத்திக்கு மும்பையில் ஒரு தயாரிப்பாளர், இன்றைக்கி சென்னை, நாளைக்கு எங்கேயோ யாரோ. உதவி இயக்குனர் உத்தமபுத்திரன் சர்வசாதாரணமாக சொன்னான். கேட்ட கணேஷுக்கு உள்ளம் நடுங்கியது. என்னப்பா, நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று சொல்லி பயமுறுத்துற, என்ன நீ உதறலுடன் சொன்னான். நிலமா அப்படி சார். இன்றைக்கி இந்த தொழிலில் கந்து வட்டி, கதர் வட்டி, கொள்ளைக்காரன் எல்லாம் உள்ளே புகுந்துட்டானுங்க. இன்றைக்கி பணம் கொடுத்தா எவனையும் கூலிகளாகவும் அதிகம் பெருத்து போயிட்டானுங்க. எவன் என்னைக்கு யாரை போட போகிறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவன் மேலும் சொல்லி அவனை கதறடித்தான். சரி பேக்கப், செத்தவருக்கு இரங்கல் பண்ணணும். கணேஷ் தன் நடுக்கத்தை வெளிக்காட்டாமல் சொன்னான். படப்பிடிப்புக்கு உற்சாகம். மூட்டை கட்டினார்கள். அறைக்கு வந்ததும் கணேஷுக்கு மனசு சரியில்லை. அலமாரியை திறந்து உயர் ரக மது, முந்திரி வறுவல், கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கொண்டு சோபாவில் அமர்ந்தான். 3வது சுற்று தொட்டபோது கண்கள் லேசாக சொருகியது. அதே சமயம் அரைக்கதவை எவரோ தட்டினார்கள். எஸ். தள்ளாட்டத்துடன் எழுந்தான். சமாளித்து கொண்டு நடந்து போய் கதவை திறந்தான். வணக்கம் சார். எவனோ ஒரு இளைஞன் உள்ளே நுழைந்தான். யாருப்பா நீ பாட்டுக்குள்ளே நுழையிற? நான் கொலையாளி. வந்தவன் கதவை தாளிட்டான். கொலையாளியா? கணேஷுக்கு போதை பறந்தது. ஆமாண்டா, 4 வருஷத்துக்கு முன்னால் வாய்ப்பு தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணை பிடிச்சி கற்பழித்து நீலப்படம் எடுத்தீங்களே, அவளோட புருஷனா. முதல்ல படம் பிடிச்ச கேமராமேனை கொன்னேன். நேத்திக்கு தயாரிப்பாளர், இன்னைக்கு இயக்குனரான நீ. கண்ணிமைக்கும் நேரத்தில் கையில் கத்தியை எடுத்து ஆவேசமாக அவன் வயிற்றில் சொருக, ஹக்! கணேஷ் கத்தக்கூட திராணி இல்லாமல் தரையில் சாய்ந்தான். 4 உதைத்து கொண்டு தன் கடைசி மூச்சை விட்டான். சத்தமும் இல்லாமல் தடயமும் இல்லாமல் அமைதியாக வெளியேறினான் கொலைகாரன்.